ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 12/6/2025 வைகாசி மாதம் 29ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் வியாழக்கிழமை அற்புதமான நல்ல நாள் குருவாரம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:35 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமைகள் தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதியே இருக்கும். பல ஆலயங்களிலே தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியிலே இருப்பார். இங்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்க நமக்கு ஞானம் கைகூடும். ஞானம் எவன் ஒருவனுக்கு வருகின்றதோ அவன் வாழ்க்கையிலே பெரும் வெற்றி பெறுவான். ஆகவே இறைவனிடத்திலே நாம் நல்ல ஞானத்தை கொடு எனதான் கேட்க வேண்டும். ஞானம் வந்துவிட்டால் ஞானத்தோடு சேர்ந்து அனைத்தும் வந்துவிடும். ஞானம் இருப்பவனுக்கு இந்த ஞானம் கைகூடும். ஆகவே குரு பகவானை இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:33 வரை மூலம், அதன் பிறகு பூராட நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மதியம் 2:56 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பின்பு த்விதியை வருகின்றது. ஆகவே புதிதாக ஏதேனும் விஷயத்திற்காக உங்களுடைய முயற்சிகளை துவங்குவதாக இருந்தால் மதியம் 3-4 மேலாக அந்த முயற்சிகளை தொடங்குங்கள். பிரதமையிலே செய்ய வேண்டாம். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று இரவு 10:33 வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசியினருக்கான இன்றைய பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைத்து சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும், மௌனத்தை கடைபிடியுங்கள். சந்திராட்டம நாட்களிலே நமக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது நாம் கடைபிடிக்கின்ற மௌனம்தான். முடிந்தால் அன்றைய நாளிலே மௌன விரதம் இருப்பது சால சிறந்தது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே செய்தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்கள். புதிய முயற்சிகள் இன்றைய நாளிலே வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இவற்றுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்தால் சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து மீண்டு வந்து விடலாம். ஆகவே கவனமாக இருங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபங்கள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே சற்று தள்ளி போகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. மொத்தத்திலே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். வாடகை வீட்டிலே இருப்பவர்களுக்கு புதிதாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும். அதற்கான முயற்சிகளிலே இறங்கி ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே எதிர்பார்த்து வந்த வேலையிலே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே லாபங்கள் வரக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அதன் மூலம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். ஆகவே சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்கள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், அதன் மூலம் வளர்ச்சி கிடைக்கும். எதிர்காலத்திலே பழைய பாக்கிகள் வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி முயற்சிகள் வெற்றி பெறும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவுகள் பிறக்கும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாளிலே குருவருளும் திருவருளும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர் பெருமக்களை வணங்குங்கள். நல்லருள் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய தமிழகம் என்பது அற்புதமான ஆலயங்கள் உரைகின்ற ஆன்மீக பூமி. தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது. அதில் இன்றைக்கு நாம் அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றித்தான்
இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். நினைத்ததை நினைத்த வண்ணம் முடித்து கொடுக்கின்ற அற்புதமான ஆலயம் முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த முத்துமாரியம்மன் ஆலயம் எங்கே இருக்கின்றது என்றால் சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடியிலே மீனாட்சிபுரம் என்ற இடத்திலே இருக்கின்றது. இந்த அற்புதமான இந்த முத்துமாரியம்மன் கோவில், இந்த கோவிலிலே வருடா வருடம் நடைபெறுகின்ற திருவிழாவிலே கூடுகின்ற கூட்டமானது மதுரை சித்திரை திருவிழாவில் கூட பார்த்திருக்க முடியாது. மதுரை என்பது பெரிய ஊர். அந்த பெரிய ஊரிலே நடைபெறுகின்ற திருவிழாவுக்கு, சித்திரை திருவிழாவுக்கு கூடுகின்ற கூட்டத்தை போல அவர் அதி அற்புதமான ஒரு கூட்டம் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற விழாவுக்கு வருகின்றது. லட்சக்கணக்கிலே பால்குடங்கள் காலையிலே விழா ஆரம்பித்து இரவு 1 மணி வரை நடக்கின்றது. இதுபோக தொடர்ந்து கோவிலிலே காப்பு கட்டுதலில் ஆரம்பித்து 36 நாட்கள் ஆடல் பாடல், அம்மன் வீதி உலா, அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் என மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த அம்மனுக்கு திருவிழாக்கள் நடக்கின்றது. குறிப்பிட்ட பால்குட திருவிழா என்பது இங்கு மிக பிரம்மாண்டமாக நடக்கின்றது. இந்த அம்மனை இவ்வளவு சிறப்பாக நாம் வழிபடுவதற்கு முக்கியமான காரணம், மற்ற கோவில்களுக்கு உள்ள வரலாறு போல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த வரலாறு அல்ல. இந்த ஆலயத்திலே பல வருடங்கள், அதாவது இந்த நூற்றாண்டிலே நடைபெற்ற ஒரு அற்புதமான விஷயம்தான். 1960 இந்த ஆலயம் உருவானது. அதனுடைய வரலாறு என்று பார்த்தால் 1956 இந்த ஊருக்கு வந்த ஒரு சிறுமி திடீரென மக்களின் குறைகளை தீர்க்க அம்மன் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாள். இதை சில நாத்திகவாதிகள் எதிர்த்தனர். இந்த சிறுமிக்கு சின்னம்மை நோய் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த சிறுமி அருள்வாக்கு சொல்வதை நிறுத்தவில்லை. திடீரென சின்னம்மை நோய் என்பது பெரியம்மை நோயாக மாறியது. அந்த காலத்திலே அம்மை நோய் என்பது ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக பார்க்கப்பட்டது. அதற்கு மருந்துகள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அந்த சிறுமி ஆகப்பட்டவள் அருள்வாக்கு சொல்வதை நிறுத்தவில்லை. அந்த சிறுமிக்கு பெரியம்மை நோய் மிக பெரிய அளவிலே தாக்கி இறக்கின்ற தருவாயிலே அவரை கேலி செய்த ஒரு நபர் மிகுந்த கஷ்டத்தோடு வந்தார். தீராத நோயுடன் வந்த அந்த நபரிடம் சிறுமி சொன்னாள், உன் வீட்டின் கிணற்றடியிலே வடமேற்கிலே ஒரு தக்காளி செடி உள்ளது, அதிலே ஒரு தக்காளி பழத்தை எனக்கு கொண்டு வந்து தா என சொன்னாள். வந்தவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என் வீட்டில் தக்காளி செடியே இல்லையே என்று சொன்னார். நான் சொன்ன இடத்திலே சென்று பார், அங்கு இருக்கின்றது என்றாள் அந்த சிறுமி. உடனே அந்த நபர் வீட்டுக்கு விரைந்து ஓடி சென்று பார்த்தபோது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சிறிய தக்காளி செடி முளைத்திருந்தது. அதிலே ஒரு தக்காளி பழமும் இருந்தது. அந்த நபருக்கு மிகுந்த ஆச்சரியம். பழத்தை எடுத்துக்கொண்டு சிறுமியிடம் சென்று கொடுத்தார். அந்த நபருக்கு ஓரிரு நாட்களிலே அவருக்கு இருந்த நோய் முற்றிலும் குணமானது. அந்த சிறுமிக்கு பெரியம்மை முற்றியது. இறக்கும் தருவாயிலே ஊர் மக்களை அழைத்த அந்த சிறுமி, நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நான் மறைந்த பிறகு இந்த இடத்திலே அம்மனுக்கு ஒரு புது ஆலயம் எழுப்புங்கள், உங்களது அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நான் இங்கேயே இருந்து உங்களை அனைவரையும் காப்பேன் என வாக்கு கொடுத்தாள் அந்த சிறுமி. அதன்படியே இந்த கோவிலானது எழுப்பப்பட்டது. இந்த ஊரிலே மிக சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த அம்மன் இருக்கின்றார். வருடத்திலே பல நாட்கள் இந்த அம்மனுக்கு குளிர்ச்சி சார்ந்த அபிஷேகங்களே நடைபெறுவதால் இந்த அம்மனுக்கு சீதளாதேவி என்ற பெயரும் உண்டு. இந்த அம்மனை பற்றி பலர் பலவிதமாக அடுக்கடுக்காக தங்களுடைய அனுபவங்களை சொன்னாலும் நாம் நேரிலே சென்று பார்த்தால் அந்த சக்தியை உணர முடியும். நம்பிக்கையோடு வழிபடுபவர்களுக்கு
நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றாள் என்பதை இங்கு வருகின்ற கட்டுக்கடங்காத கூட்டத்தை வைத்தே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அம்மை நோய் வந்து அந்த சிறுமி காலகதி அடைந்த காரணத்தினாலோ என்னவோ இந்த அம்மனுக்கு முத்துமாரியம்மன் என்றே பெயர். முத்து கொடுத்திடுவா பின்னவளை முத்தை எடுத்திடுவா, நல்ல உள்ளங்கொண்ட நாயகி அவளை இந்த காரைக்குடியில் காண்போமே. அற்புதமான ஆலயம். இந்த முத்துமாரி அம்மனுக்கு என 108 போற்றிகள் உண்டு. இந்த அம்மனை இல்லத்திலே அமர்ந்தவாறே நாம் நினைத்து கொண்டு ஓம் அம்பிகையே போற்றி, ஏகாந்த முத்துமாரியே போற்றி, ஆதார சக்தியே போற்றி, அனுக்கிரக மாரியே போற்றி, அல்லல் அறுப்பவளே போற்றி, அங்குசப்பாசம் ஏந்தியவளே போற்றி என்றெல்லாம் இவளுடைய இந்த 108 போற்றிகளை சொல்லி நாம் வணங்கினால் நமக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் இந்த முத்துமாரியம்மன் நமக்கு தருவாள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. தாய் என்பவள் தயை மிகுந்தவள். ஒரு தாய்க்குத்தான் தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் மேல் பாசத்தோடும் பரிவோடும் இருந்து பார்த்து கொள்ள முடியும். அப்படி இந்த காரைக்குடி முத்துமாரியம்மன் தாயானவள் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் எந்த விதமான தீங்கும் ஏற்படாத வண்ணம் தன்னுடைய அருட்பார்வையினாலே நம்மை காத்து வருகின்றார். ஆகவே இந்த முத்துமாரியம்மனை இப்பொழுது இன்னும் ஓரிரு மாதங்களிலே வைகாசி கடைசியிலே இருக்கின்றோம். வைகாசி முடிந்து ஆணி முடிந்தால் ஆடி மாதம் பிறக்க இருக்கின்றது. ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதம். ஆகவே இந்த ஆடி மாதத்திலே 30 நாட்களிலேயும் இந்த முத்துமாரியம்மனை அனுதினமும் நினைத்து வணங்கினால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் வளங்களையும் இந்த முத்துமாரியம்மன் அருள்வாள் என்பது நிச்சயம். ஆகவே இந்த முத்துமாரியம்மனுடைய போற்றிகளை பாடி முத்துமாரியம்மனுடைய அனுகிரகமானது நம் எல்லோருக்கும் நம்முடைய குடும்பம் முழுமைக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனுதினமும் பிரார்த்தித்துக் கொள்வோம். தமிழகத்திலே இப்படி ஆங்காங்கே இருக்கின்ற அருமையான கோவில்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி தரிசனம் செய்வோருக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் சேரும் என்பது ஐதீகம். எனவே இன்றைக்கு இந்த ஆன்மீக தகவலிலே இந்த காரைக்குடி மீனாட்சிபுரத்திலே இருக்கின்ற முத்துமாரியம்மனை பற்றி சிந்தித்தோம். அம்மனுடைய அருளினாலே உங்கள் எல்லோருக்கும் தாயவள் முத்துமாரியம்மனுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.